அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. பெருமதிப்பிற்குரிய மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய 3வது விருதான பத்ம பூஷன் விருது இன்று மாலை 6:30 மணிக்கு டெல்லியில் நடக்க இருக்கும் மத்திய அரசின் விருது வழங்கும் விழாவில் கொடுக்கப்பட இருக்கிறது. பத்ம பூஷன் விருது என்பது இந்திய குடியரசால் வழங்கப்படும் ஒரு குடியியல் விருது, அதாவது சிவிலியன் அவார்டு. இது 1954ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி முதல் இந்திய குடியரசுத் தலைவரால் ஏற்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசால் வழங்கப்படும் விருதுகளில் பாரத ரத்னா, பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளுக்கு அடுத்தபடியாக 3வது உயரிய விருதாகும். இது எந்த துறையிலும் சிறந்து விளங்கும் ஒருவருக்கு இவ்விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருஷம் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் மக்கள் சேவையிலும் சிறந்து விளங்கிய மனிதநேய பண்பாளரும் மக்கள் காவலருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுவது பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதமே இவ்விருது கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று மாலையில் நடைபெறும் மத்திய அரசின் விருது வழங்கும் விழாவில் இவ்விருது கொடுக்கப்பட இருக்கிறது. இதற்கான அழைப்பு ஏற்கனவே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த நிலையில் 8ஆம் தேதியே, அதாவது நேற்றே, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்களில் ஒருவரான விஜய் பிரபாகரன் அவர்களும் டெல்லி கிளம்பி சென்று விட்டார்கள். இன்று மாலை டெல்லியில் 6:30 மணிக்கு நடைபெறும் மத்திய அரசின் விருது வழங்கும் விழாவில் அவர்கள் இருவரும் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கும் விருதை அவர்கள் இருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.